Hi students, welcome back to Only One Marks channel. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எப்படி ஈஸியாக மார்க் வாங்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு உங்கள் இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். 1 மார்க்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் இன்னும் கொஸ்டின் பேப்பர் பார்க்கல. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் டஃபாக தான் இருந்தது. இந்த வருஷம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க மேக்ஸ் நம்ம எப்படி ஈஸியாக மார்க் வாங்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் 20 மார்க்ஸ் 18 மார்க்ஸ் புக் பேக்லேருந்து வந்துடும். ஓகேவா? மேக்ஸிமம் இல்லை 16 மார்க்ஸ் கூட வரும். இன்டர்னல் வந்து 10 மார்க்ஸ். ஸோ இந்த ரெண்டு சேர்த்தால் நம்ம வந்து 28 மார்க்ஸ் ஆல்மோஸ்ட் பாஸ் கிட்ட வரைக்கும் போயிடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன படித்தா பாஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் போயிடுங்க. ஈஸி லெசன் தான். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அட்ஜாயின்ட் பேஸ் பண்ணி 2 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் எந்த லெசன்லாம் பார்க்கணும்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ் 38 மார்க்ஸ் கிட்ட வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதிலே பாஸ் ஆகிடுவீங்க. பட் ஸ்டில் ஒரு லெசன் மட்டும் வச்சு நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. ஃபர்ஸ்ட் லெசன் முடிச்சா நெக்ஸ்ட் எந்த லெசன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th லெசன் போயிடுங்க. 8 மார்க்ஸ் கிட்ட வர இந்த லெசனில் இருக்கிறதுலே ஈஸி லெசன் உங்கள் 12th ஸ்டாண்டர்டில் ஈஸி லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12th லெசன் 8 மார்க் கிட்ட வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகிடுங்க. 45 மார்க்ஸ் கிட்ட வாங்கிடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த லெசன் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th லெசன் போங்க. ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட்டு நெக்ஸ்ட் 11th கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து 11th லெசன் 10லேருந்து 12 மார்க்ஸ் கிட்ட கேட்பாங்க. என்னெல்லாம் வரும்னு சொல்லிடுறேன். 11.1ல் 2 மார்க்ஸ்லாம் கேட்பாங்க. ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸி. ப்ராபபிலிட்டி 11.2லேருந்தே பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸும் கேட்டிருக்காங்க, 3 மார்க்ஸும் கேட்டிருக்காங்க. சப்போஸ் அது 5 மார்க்காகவும் கேட்கலாம் ஒரு சம்மு, அதே சம்மு 3 மார்க்காகவும் கேட்டிருக்காங்க. ஸோ 11.2லேருந்து 5 மார்க் கேட்டால் உங்களுக்கு ஈஸி, சம் ஈஸியாக தான் இருக்கும். சப்போஸ் இதில் கேட்கலனா 11.3லேருந்து 5 மார்க் கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 மார்க்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 56 மார்க்ஸ் கிட்ட உங்களுக்கு கேரண்டி. பட் இதுவே 5 மார்க்ஸ் வந்து ஐதர் ஆரில் வந்ததுன்னா ஒரு 5 மார்க் வந்து அடி வாங்கும். பட் ஸ்டில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எல்லாம் செப்பரேட் வீடியோவில் போடுறேன். அது பார்த்தீங்கன்னா எல்லாம் 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். பயப்பட தேவையில்லை 5 மார்க்ஸ் வரைக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லெசன், லாஸ்ட் லெசன், 11th லெசன். இதுக்கப்புறம் எந்த லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th லெசன் வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். 15 மார்க்ஸ் அதிகமான மார்க் எந்த லெசன் பார்த்தீங்கன்னா 6th லெசன் 15 மார்க்ஸ் கிட்ட. இதில் 6.1லேருந்து sin a plus b cos a plus b, அதே மாதிரி அதோட எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா sin a minus b cos a minus b 4 சம் இருக்கும். 4 சம்ல ஒரு கொஸ்டின் எப்பவுமே கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்கு கன்ஃபார்ம். ஸோ 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஆங்கிள், 6.1ல டைரக்ஷன் கொசைனு, 6.9ல ஃபைண்ட் த ஈக்குவேஷன். இதெல்லாம் வந்து 3 மார்க்ஸ். 5 மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். பட் பார்த்துக்கோங்க, பேராமெட்ரிக் நான் பேராமெட்ரிக் பேஸ் பண்ணி 5 மார்க்ஸ் வரும் போடுவாங்க. ஸோ 4 லெசன் பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க் வந்து அரௌண்ட் 70 கிட்டே வந்துடும். 4 லெசன்ஸ் உருப்படியாக பார்க்குறீங்க, அரௌண்ட் 70. சப்போஸ் 70 இல்லைனா கூட 60 கிட்டே வந்து அரௌண்ட் 60 வந்து நின்றோம். 5 மார்க்ஸ்னால் 5 வந்துச்சுன்னா 60 வந்து நின்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் லெசன் 6க்கு அப்புறம் லெசன் 4 போங்க. ஈஸியான லெசன். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ, பிரின்சிபல் டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு சில கொஸ்டின் இருக்குது, அது கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு 4.1 4.2ல இந்த மாதிரி டைப் ஆஃப் சம் இருக்கும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஏ காஸ் பி, அதே மாதிரி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஏ, அந்த மாதிரிலாம் இதே டைப்பில் 2-3 எக்ஸசைஸில் கொஷின்ஸ் இருக்கும். அது பார்த்துக்கோங்க, அது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் 5 மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து லாஸ்ட் 4.5ல எல்லா சம்மும் பாருங்க. 5 மார்க் பெரிய சம்லாம் பாருங்க, 5 மார்க் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த 5 சாப்டர்ஸ் உருப்படியாக பார்த்தீங்கன்னா 80 மார்க்ஸ் கிட்ட போயிடும் உங்கள் மார்க். ஓகேவா? ஜஸ்ட் 5 சாப்டர்ஸ் இன்டர்னல் 1 மார்க்ஸ். பட் இதுலேயே வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் ஹைதராபாத்தில் வந்ததுன்னா 70 மார்க்ஸ் வச்சுக்கலாம். ஸோ 5 சாப்டர் லக் இருந்ததுன்னா 80, லக் இல்லைனா 70. சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெசன் 2 நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. லெசன் 2 இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் லெசன் 2ல இம்பார்ட்டன்ட் மட்டுமே பார்த்தாலே போதும், கவலைப்பட தேவையில்லை. இம்பார்ட்டன்ட் செப்பரேட் வீடியோவில் போடுறேன். லெசன் 2க்கு ஒரு 10 மார்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 80 கூட ஒரு 10 சேர்த்தாங்கன்னா 90 கிட்ட வந்துச்சு. பட் 5 மார்க்கில் அப்படி எப்படி போச்சுன்னா நீங்கள் வந்து 75 to 80 மார்க்ஸ் கிட்ட அட் ப்ரெசென்ட் வாங்கிடலாம். ஓகேவா? லெசன் 1, லெசன் 12, லெசன் 11, நெக்ஸ்ட் லெசன் 6, லெசன் 4, லெசன் 2 நீங்கள் வந்து 80 கிட்ட வாங்க முடியும். இந்த 6 லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா 80 கிட்ட கன்ஃபார்மாக வாங்கிடலாம். எப்பவுமே மேக்ஸில் நிறைய பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகிட்டு எல்லாமே மறந்து போயிடுவீங்க. மார்க் கம்மியாக மார்க் சொல்கிற அளவுக்கு வாங்க மாட்டீங்க. 60 கிட்ட வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சமாக பார்த்தாலும் உருப்படியாக பார்த்து நல்ல மார்க் வாங்கலாம். லெசன் 2 முடிச்சா லெசன் 3வும் போங்க. இதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் செப்பரேட்டாக போடுறேன், இல்லை பிடிஎஃப்ல அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு ஒரு 10 மார்க்கு. ஸோ உங்களுக்கு 100 மார்க்ஸு. பட் ஆப்ஷனோடு சேர்த்து சொல்கிறேன். பட் இதில் 5 மார்க்ஸ் அது வந்து போச்சுன்னா நீங்கள் 85 to 90 மார்க்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த லெசன் வரைக்கும் பார்த்தா. பட் இதுக்கும் மேலே ஒரு சேஃபர் சைடுக்காக நீங்கள் வந்து சாப்டர் 7, சாப்டர் 8 பார்த்துக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும். அதுலேயும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் தரேன்.
ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செப்பரேட் வீடியோவும் போடுறேன். பிடிஎஃபாக வேணும்னா நம்ம மெம்பர்ஷிப் சேனல் மெம்பர்ஷிப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதில் பிடிஎஃப் ஃபைல் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, வீடியோவாக உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்துடும். பிடிஎஃபாக வேணும்னா மட்டும் நீங்கள் வந்து நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் உங்கள் ஸ்டடி பிளான். இதை ஃபாலோ பண்ணுங்கள். திரும்ப நான் லைவ்ல வரேன். லைவ்ல ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி